வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். 2 சைடு நல்லா இருக்கா? நம்ம நண்பர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி நன்றியை சொல்லிக்கலாம். இன்னைக்கு டபுள் டகாக்கா அப்படி பார்த்தீங்கன்னா ஜிடி வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் 3க்கு ஆரம்பிச்சிச்சு மேட்ச்சு. டாஸை வின் பண்ணி ஜிடி பவுலிங் போகிறேன்னு சொன்னாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் மெக்கார்க்கா உட்கார வச்சாங்கங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியம் வச்சா இப்போ எப்படியோ கடைசியில் உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அபிஷேக் பூரலும் கருண் நாயரும் ஓப்பனிங் வந்தாங்க. நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாருங்க அபிஷேக் பூரல். ஆனால் நல்லது என்ன கன்வெர்ட் பண்ண முடியல. சிராஜ் எப்போதுமே ஃபஸ்ட்டு 2 ஓவர் நல்லா போட்டு டெத்தில் தான் சொதப்புவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஓவரில் 33 ரன் கொடுத்தாரு. டெத்தில் வெறும் 14 ரன் தான் கொடுத்தாரு. அதே மாதிரி சாய் கிஷோர் ஒரு நல்ல கேட்ச் பிடிப்பார். ரஷீத் கான் கேட்ச் அவுட்லாம் நான் பார்த்து இன்னைக்கு தாங்க பார்க்குறேன். ஒரு நல்ல ரிதம்லே இல்லை. பவர் பிளேயில் நல்ல ஸ்கோர் 6 ஓவருக்கு 72க்கு 1ன்னு சொல்லி இருந்தாங்க. அதே மாதிரி சுமன் கில், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. அது எப்படிங்க ரஷீத் கானுக்கு வந்து நல்ல ஃபார்ம்லேயே இல்லை, 7 மேட்சாக விளாண்டுட்டு இருக்காரு. ரஷீத் கான் நல்ல ரிதத்தில் இல்லை, ஆனால் அவருக்கு ஓவர் கொடுக்குறீங்க. ஆனால் சாய் கிஷோருக்கு ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறீங்களேங்க. எப்படிங்க ஒரு ஸ்பின்னருக்கு 20வது ஓவர் கொடுக்குறீங்க? அவர் நல்ல ஒரு மைண்ட் செட்டோடு அவர் பவுலிங் போடுறாரு, அதனால நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லைனா ஒரு ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட தான் கொடுக்கணும். அந்த ரிதத்தில் கொஞ்சம் மிஸ் பண்ணுறாரு. ரஷீத் கான் இன்னும் ஃபார்முக்கு வரல, அந்த இன்ஜுரியிலேருந்து நான் அவர் திரும்பி வரல. அப்படி இருக்கும்போது உங்கள் பிரேம் ஸ்பின்னர் யாருன்னா இப்போ சாய் கிஷோர் தான் நான் சொல்லுவேன். சாய் கிஷோரும் ரஷீத் கானுக்கும் நான் டிஃப்ரெண்ட் வந்து சொல்லலைங்க. இப்போதைக்கு யார் கரண்ட் ஃபார்மில் இருக்காங்கன்னு தாங்க முக்கியம். சாய் கிஷோர் நல்ல விதத்தில் இருக்காரு, ஆனால் ரஷீத் கானுக்கு தான் 4 ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கேஎல் ராகுல், ரோட் சைட் ராகுல் எப்போதும் போல் வேற லெவலில் ஆடினார். ஆச்சா வந்து நீ நம்பர் 5 இறக்கு, நம்பர் 4 இறக்கு, ஓப்பனிங் இறக்கு, 1 டவுன் இறக்கு. என்னங்க ஒரு 7 மேட்ச்சுங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் அவர் விளாட்லங்க. 2வது மேட்ச்சில் ஓப்பனிங் இறங்கினார். 3வது மேட்ச்சில் 4th டவுன் வாங்கினார். 4 4th டவுனு, மறுபடியும் ஓப்பனிங், இப்போ 1 டவுனு. எப்படிங்க ஒரு பிளேயரால் இப்படி விளாட முடியும்னு தெரில. நான் கேஎல் ராகுல் ஃபேனுங்கிறதுக்காக அப்படி சொல்லலைங்க, இருந்தாலும் சொல்கிறேன். மேட்ச் எங்கே போச்சுன்னா பிரதீப் கிருஷ்ணா மேஜிக் பண்ணாருங்க. அங்கே தாங்க போச்சு. ஆக்சுவலாக 4 ஓவர் போட்டு 41 ரன் கொடுத்துருந்தாலும் 4 விக்கெட் எடுத்தாருங்க. எந்தெந்த மூமெண்ட்டில் விக்கெட் எடுத்தார்? கேஎல் ராகுல் எடுத்தார், கருண் நாயர் எடுத்தார். நல்ல ஸ்டார்ட் கொடுத்து நல்ல ரிதத்தில் போகும்போது அது பிரேக் பண்ணார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 230 225ங்கிற ஸ்கோரை 203 மாற்றினது பிரதீப் கிருஷ்ணா தாங்க. ஆக்சுவலாக நல்லா போட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. 6 ஓவருக்கு 70 இருந்தாங்க, 10 ஓவருக்கு 110 இருந்தாங்க. அப்படி இருந்தும் கடைசி 10 ஓவரில் அவங்களால பெருசாக ஸ்கோர் பண்ண முடியாது. காரணம் பிரதீப் கிருஷ்ணாங்க. அவர் எந்தெந்த ஓவர்லாம் போட்டுருக்காருங்களேன். ஃபஸ்ட்டு 7வது ஓவர் போட்டு 9 ரன் கொடுத்தாரு. அடுத்து 9வது ஓவர் போட்டு 11 ரன் கொடுத்தாரு. எல்லா இடத்துலையும் விக்கெட் எடுத்திருக்காரு. அது ஃபஸ்ட்டு ஓவரில் கேஎல் ராகுல் அவுட்டு, 2வது ஓவரில் கருண் நாயர் அவுட்டு, 3வது ஓவரில் பேக் டு பேக் 2 விக்கெட் எடுப்பார். யாருன்னா ஆச்சு இவன் விப்ராஜும் இன்னொருத்தர் யாருன்னு டக்குன்னு தெரில, அவரையும் எடுத்தார். மேட்ச்சை நல்லா கம்பேக் பண்ணி கொடுத்தாரு. ஜிடி ஓப்பனர்ஸ் வந்து 204 அடித்தா வின்னு சொல்லி கிளம்பி இறங்கினாங்க. ஸ்டெப்ஸ் அவங்க டெல்லியில எல்லாம் சூப்பராக கண்டிப்பாக பண்ணாங்க. பூரல் 18, கருண் நாயர் 31, ராகுல் 28, அக்ஷர் 39, ஸ்டெப்ஸ் 31, அச்சுதோஷ் சர்மா 37ன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா விளாண்டாங்க. அதனால தான் ஒரு டீமாக எஃபெக்ட் பண்ணும்போது தான் இந்த 203 வந்துச்சு. பட் சுமன் கில் ரன் அவுட் ஆகிட்டாருங்க. சாய் சுதர்சன் கொஞ்சம் இன்னும் இயர்லியாக சொல்லியிருந்துக்கலாம் ஸ்டேன்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் நல்ல கம்யூனிகேஷன் இருந்துச்சு, இருந்தாலும் இந்த நேரத்தில் மிஸ் ஆகிடுச்சு. சுமன் கில் ரன் அவுட்டு, கருண் நாயர் வேற லெவலில் டைரக்ட் ஹிட் அடித்தாருங்க. ஆனால் மேட்ச் உண்மையிலுமே எங்கே போச்சு தெரியுமா? ஸ்டார்க்கு போட்ட 15வது ஓவரில் போச்சுங்க. கண்டினியூவாக 4 4 அடிப்பார் பட்லரு. விப்ராஜ் நீங்கள் அந்த ஒரு ஐபிஎல் லெவலில் அந்த கேட்செல்லாம் பிடிக்கணுங்க. 3 4 அடிச்சிருப்பார். 4ஆம் பால் பவுன்ஸ் போட ஒரு லெக் சைடில் அடிப்பார். அந்த கேட்சு ட்ரை கேட்ச் தான், இருந்தாலும் நீங்கள் பாலுக்கு வந்து பாலை சர்ச் பண்ணி நீங்கள் அந்த கேட்சை பிடிச்சிருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஃபீல்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் மேட்ச் போச்சு. போன மேட்ச் ஸ்டார்க்கு வந்து சூப்பராக போட்டார். இந்த மேட்ச் நல்லா போடலன்னு சொல்கிறதுக்காக அவர் குறை சொல்லக்கூடாதுங்க. அவர்லாம் ஒரு லெஜண்ட் ஆல்வேஸ் லெஜண்ட். அதனால் மேட்ச்சு எல்லாத்துக்கும் ஒரு நாள் போகும். இன்னைக்கு ஸ்டார்க்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட்லர் வேற லெவல் நாக் ஆடினாருங்க. ராகுல் திவாட்டியா ஃபினிஷர்னா யாருன்னு காட்டினாருங்க. 2-3 மேட்சை சரியாக படலைனாலும் ஸ்டார்க்கை தூக்கி சொருவினாருங்க. மேட்ச் அங்கே தான் முடிச்சு கொடுத்தாரு ராகுல் திவாட்டியா. அவருக்கு பாராட்டியே ஆகணும். சாய் சுதர்சன் நல்ல டச்சு கொடுத்தாரு. ஆக்சுவலாக பட்லர் வந்து நின்று மேட்ச் முடிச்சதுனால தாங்க போச்சு. அவர் 97 ரன் அடிச்சிருந்தாரு. ரதர்வுட் அவரும் நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணார். அவர் 43 34 பால் அடிச்சிருந்தாரு. ஸ்டார்க்கு இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயாச்சு. 4 ஓவர் கூட இல்லை, 3.2 பால் 49. முகேஷ் குமார் நல்லா போட்டார்.
அக்ஷர் பட்டேல் 2 ஓவர் தான் போட்டார், ஏன்னு தெரில. யுப்ராஜ் 4 ஓவருக்கு 34, குல்தீப் யாரும் 4 ஓவருக்கு 30ன்னு சொல்லிட்டு நல்லா தான் போட்டாங்க. அந்த 15வது ஓவரில் கொஞ்சம் மூமெண்ட் கிடச்சிச்சு. ஏன்னா ஆக்சுவலாக 6 ஓவருக்கு 65 நம்ம அடிக்கணும், அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டாரு பட்டில். அந்த 15வது ஓவர் போட்டார்ல, மேட்ச் அங்கே தான் போச்சுங்க. அதாவது யுப்ராஜ் அந்த கேட்சை பிடிச்சிருந்தா என்னென்னா நடந்திருக்கலாம். என்ன பண்ணுறது, டெல்லி கேபிட்டல்ஸ் தோற்றதுனால இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் ஓப்பன் ஆகிருக்குங்க. எல்லாருமே 7 மேட்ச் விளாண்டுட்டாங்க. இப்போ குஜராத் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க, டெல்லி செகண்டில் இருக்காங்க, எல்எஸ்ஜி தேர்டில் இருக்காங்க, பஞ்சாப் 4th இருக்காங்க. நல்ல ஒரு ஃபைட்டிங் தெரியுது இந்த ஐபிஎல்ல. டாப் 4 யார், பாட்டம் 4 யாருன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்குறவங்க ஃபேன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.